தாயுமானவராகவும் தகப்பன் சாமியாகவும் விளங்கும் எனது அன்பு அண்ணன், என் அண்ணன் இல்ல, நமது அண்ணன், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா பேரே சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சொன்னதை மட்டும் செய்யலைங்க, சொல்லாததுதான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம் நான் வந்து இது வந்து நலத்திட்டங்கள் சொல்றாங்க ஐயா. இது நலத்திட்டங்கள், நன்மை திட்டங்கள், எவ்வளவு நன்மையான திட்டங்கள் இதெல்லாம். யாருமே பண்ணாத திட்டம். எல்லா ஊர் மக்களும் நமக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு அத்தனை ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து எங்க அண்ணன் கிட்ட பாடம் எடுத்துக்கணும். ஏன்னா அதாவது சொல்லிக்கிட்டே போல எங்க அண்ணனை பத்தி எது வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சும்மா அந்த ஃபுட்பால் அப்படி தள்ளி போற மாதிரி. அடுத்தது நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலாம், யாரு என்னென்ன கொடுக்க மாட்டாங்களோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், வீடு வீடா போய் கொடுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் எங்கேயோ போனேன். எங்க வீட்டு ஓட்டலர் திரு தமிழ் சொல்லிட்டு, அவங்க ட்ரிப்ளிகேன்ல தான் இருக்காங்க அந்த பிள்ளை. அங்க இருந்து வருவார், வீட்டம்மா வந்து புள்ளத்தாச்சு, தமிழ் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அவ எப்படி இருக்கா வீட்டுல அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு என்னம்மா நாங்க ட்ரிப்ளிகேன்ல இருக்கோம், எங்களுக்கு அந்த சின்ன தளபதி இருக்காருமா, சூப்பரா பாத்துக்கிறாருமா. அதாவது எவ்வளவு தைரியமா அந்த குழந்தை சொல்லும் போது எனக்கு நான் வளர்த்த பிள்ளைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா உதயமாலாம் வந்து நான் எனக்கு கண் முன்னாடி வளர்ந்த குழந்தைங்க அவங்களாம். அவ்வளவு அழகா அந்த தொகுதியே, தன் செல்ல தொகுதியே அந்த கோஷ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க வந்து பிரசவத்துக்கு போறாங்க. என்னடா நீ போலியா, அதெல்லாம் டாக்டர் சூப்பரா பாத்துக்கிறாங்கம்மா அப்படின்னு சிசேரியன் சொன்னவங்க அழகா அந்த குழந்தைய வெளியே எடுத்தாங்க சுகப்பிரசவமா. அப்ப நான் ஓட்ட பாக்குறதுக்கு, ஏய் பரவாயில்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பரவாயில்லடா, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, அம்மா நீங்க வந்து எங்க ஹாஸ்பிட்டல் பாருமா, என் கையா எப்படி வச்சுக்காரு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன் கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் போனேங்க. எப்படி இருக்கு, என்னங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் சொல்றேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு வேலை பார்க்கறாங்க. அது நீங்க சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாரும் ஒன்றே, எல்லாரும் ஒரு குழந்தை, எல்லாரும் சமம் பார்க்கிற ஒரே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எனது அண்ணன். அதாவது நம்ம தாய் வீட்டுக்கு எப்ப போவோம், நமக்கு இந்த சீதனம் கிடைக்க. ஆனா எங்க அண்ணன் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு சத்துணவு மட்டும் இல்லைங்க, தடுப்பூசி கூட நீங்க போட மறந்துட்டீங்கன்னா வீடு வீடா வந்து அம்மா டைம் ஆச்சு தடுப்பூசி போட்டீங்களா இல்லையான்னு கேட்கிற ஒரே 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 தமிழ்நாடு மட்டும்தாங்க. சான்ஸே இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். எழிலம்மா சொன்னாங்க அலெக்சாண்டர், நெப்போலியன், அதெல்லாம் மொத்த ஜீவராசி மொத்த அப்படியே ஸ்ட்ராங் மென் எல்லாம் இந்த ஒரே கட்சியில மட்டும்தான் இருக்கிறாங்க. யார் வேணாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கோம், வாங்கப்பா, எங்க தமிழ் மக்களுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே சொல்ல ஒரே தலைவர் இதோ எனது அண்ணன் மட்டும்தான். இன்னைக்கு கை நிறைய அள்ளி கொடுக்குறாங்க உங்களுக்கு, யார் செய்வா? கை நிறைய அள்ளி கொடுத்து உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம் பாக்குற ஒரே மாண்புமிகு அமைச்சர் எனது அண்ணன் இங்க. அதாவது இந்த தொகுதிக்கு என்ன பண்ணலாம், அந்த தொகுதிக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எப்ப பண்ணலாம். மண்டை என்ன நான் கேட்பேன், மண்டை சூடு எப்படி இருக்கும்னா பண்ணிட்டே இருக்கணும், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணணும். அதுவும் பெண்களுக்கு ஆறி வாரி வளர்க்கறதுல வல்லல் 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 நிறைய சொல்லிட்டு போனோம். இந்த மாதிரி சந்தோஷம் உண்மையிலேயே உங்க குழந்தைகள் எல்லாம் கொடுத்து வச்சாங்க. எழுதலாமா சொன்னாங்க, உண்மையிலேயே இந்த காலத்துல பேசிக்கலாம். நான் என்ன கூட வயசெல்லாம் ஆயிடுச்சு, இல்லாட்டி தெரிஞ்சா நானும் இந்த வரிசையில் வந்து உட்காந்துருப்பேன். கை நிறைய அள்ளி உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம், வாழும் எங்களுடைய தமிழ்நாடு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே வர்றது ஜெனரேஷன் கூட நம்ம அண்ணனை உட்கார வச்சு இந்த தமிழ்நாடு மொத்தமே எப்பவுமே ஒரே ஆட்சி தான், அது எங்க அண்ணன் ஆட்சி மட்டும்தான் இருக்கணும்னு இப்படி ஒரு அழகான விழாவுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.